இந்த ரோஸ்டட் எக் பிளான் கிரேவியை இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு எக் பிளான்ட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஸ்லிட் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே கார்லிக் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்லிட்டில் மட்டும் பச்சை மிளகா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லா ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி போட்டு இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா இதை ஆற வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க கம்ப்ளீட்டாக. இப்போ நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த கார்லிக் அண்ட் பச்சை மிளகாவோடையே மேஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பொடிசாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க எக் பிளான்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சால்ட் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஒன்று சேர வந்துடும். லாஸ்ட்டாக ஆஃப் லைம் ஜூஸு, கொரியாண்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி, ஃபுல்கா சோடெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.